ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினோட எக்ஸ் ஒரு ப்ராப்ளம் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பான். அவளும் ஒரு ஹோட்டலுக்கு போறா. அங்க ஒரு லேடி இவளை தப்பா நினைச்சு தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அத்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு லேடி ஹீரோயினை பிடிச்சி அடிச்சாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் உஷாரா ஹோட்டலுக்கு வரும்போது அவரோட அஃபேரை கார்ல உட்கார சொல்லிட்டு நான் முன்னாடி போறேன் 5 நிமிஷம் கழிச்சு பின்னாடி வா அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. அதனால அவர் லிப்டுக்கு தனியா தான் போயிருக்காரு. ஹீரோயின் அங்க வந்து நிக்கவும் இந்த லேடி தப்பா நினைச்சிட்டு ஹீரோயினை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. இன்னமும் சண்டை ஓஞ்ச பாடு இல்ல, 2 பேரும் தலைமுடியை பிடிச்சி அத்துட்டு இருக்காங்க. நம்ம லாயர் தடுக்க வர ஹீரோயின் அவரோட தலைமுடியும் பிடிச்சிக்கிட்டா. இப்போ ஒரு வழியா பிரிய, நீ எப்படி என் புருஷன் மேல அஃபேர் வச்சிருப்ப, உனக்குலாம் அசிங்கமா இல்ல அப்படி இப்படின்னு திட்ட. அப்பதான் பார்த்தா இவங்க பார்க்கிங்ல தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த லேடியோட ஹஸ்பண்ட் கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. அடியே, உன் கழுத்துல என்ன என்னோட நெக்லஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த பொண்ணு கிட்ட போய் பாயிறாங்க. அந்த பொண்ணு தலைமுடியை பிடிச்சி இழுக்க, அந்த பொண்ணு கெட்டிக்கார பொண்ணு போல இந்த லேடியோட தலைமுடியை பிடிச்சி ஆஞ்சிட்டு இருக்கா. இந்த லாயரும் ஹீரோயின் கிட்ட, சாரி அந்த பொண்ணு இவங்க ஹஸ்பண்டோட அஃபேர் வச்சுக்கிட்டாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது அஃபேரா? எடி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினும் போய் சேர்ந்துக்கிட்டா. லாயருக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல, பேசி சமாளிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தடுக்க போறாரு. இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. அந்த லேடி செம்ம கோவத்துல இருக்காங்க. லாயரும் கோவப்படாதீங்க அமைதியா இருங்கன்னு சொல்ல, அந்த லேடி இன்னும் கடுப்பாயிட்டே இருக்காங்க. அந்த அஃபேர் வச்சிருந்த பொண்ணு இருந்துட்டு, நீ இவ்வளவு கோவப்பட்டா உன் புருஷன் என் கூட வராம வேற என்ன பண்ணுவான் அப்படின்னு கத்துறா. அப்புறம் அந்த போலீஸும், இவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்கு, உங்க புருஷன் எங்க அப்படின்னு கேட்க, அந்த ஆளு காருக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சு கிடக்காரு கீழே அடியில. அந்நேரம் ஹீரோயினுக்கு வேற அவ எக்ஸ்போன் பண்ண, அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. அச்சச்சோன்னு கீ எடுத்து பாக்குறா, பாக்கெட்லயே வச்சிருக்கா. அவன் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம கீழே வந்துட்டான். அப்புறம் அவனுக்கு சிக்னல் காமிச்சிட்டு ஹோட்டல்ல ஒரு சின்ன தின்ல அந்த கீயை வச்சுட்டு அவ கிளம்பிட்டா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம லாயர் ஹீரோயினோட அபார்ட்மெண்ட் முன்னாடி தான் நிக்கிறாரு. காலிங் பெல் அடிக்கவா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, டக்குன்னு அவளே கதவை திறந்துட்டு வெளியில வரா. அந்த லேடி உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரி நானும் உங்களை அடிச்சிருக்க கூடாது அதுக்கும் சாரி அப்படின்னு சொல்றா. அவர் சரி அப்படின்னு சொல்ல, இவ கடுப்பாயிட்டு, நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல, நீங்க திரும்ப கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. நான் எதுக்கு சாரி சொல்லணும், இதுல என் தப்பே இல்லையேன்னு சொல்ல, ஆமா அவங்க தப்பு இல்லதான் அப்படின்னு சொல்ல, நம்ம சேர்ந்துட்டு சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்றான். அதனால அப்படியே அந்த விஷயத்த அங்க கட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படி நைட் ஆகுது. பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஹீரோயினும் அண்ணாவும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஃபாதர்ஸ் டே பத்தி தான் பேசுறாங்க. ஃபாதர்ஸ் டேனா மினி ஸ்போர்ட்ஸ் டேவா. போன வருஷம் அண்ணாவோட ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையும் ஜெயிச்சாராம். அப்புறம் கஃபே ஓனரை கூட்டிட்டு வரதுக்கு உன் தங்கச்சிட்ட பெர்மிஷன் கேட்டியான்னு கேட்க, அவ ஆல்ரெடி அவ தங்கச்சிட்ட பேசிருப்பா போல. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எதுக்கு தேவையில்ல, ஒரு ஸ்கூல்னா தெரிய வேண்டாமா, டைவர்ஸ் ஆன பொண்ணுங்க இருப்பாங்க, சிங்கிள் மதர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரியா போட்டி வைப்பாங்கன்னு சொன்னவ கிம்மோட போட்டோவை பார்த்தோன்னே, பரவாயில்ல இருக்கட்டும், இந்த பையனை ஜெயிக்க அப்பாவை போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோயின் ஹன்னா கிட்ட, அந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்க, அவனுக்கு 28 வயசு ஆகுது, ஆனா அவன் வித்தியாசமா இருக்கான், என்னை பார்த்து சிரிக்கிறான், என்னை சாப்பிட கூட்டு போறான் அப்படிலாம் சொல்ல, அண்ணா ஒண்ணு, சிலர் எப்பவுமே சிரிச்ச முகமாவே இருப்பாங்க, அவனுக்கு பசிச்சிருக்கும் அதனால சாப்பிட கூட்டிட்டு போயிருப்பான், உனக்கு இப்ப லவ் பண்ணிட்டு இருக்க வயசு இல்ல, உனக்கு இப்ப லவ் வருது அப்படின்னா அந்த லவ் கல்யாணமா மாறணும், அதுக்கான வயசு உன்னோடது, நமக்குலாம் லவ் பண்ற வயசு போயிடுச்சு, நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டேக்காக டெக்கரேஷன் எல்லாம் செம்மையா போயிட்டு இருக்கு. அந்த பிரின்சிபல் எல்லாம் சந்தோஷமா எல்லா பேரண்ட்ஸையும் வரவேற்கிறாங்க. ஒவ்வொரு பேரண்டா வராங்க. ஃபர்ஸ்ட் லூயிஸ்னு ஒரு பையன், அவனோட பேரண்ட் வராங்க. அடுத்து ஷனன் ஒரு பொண்ணு இருக்கா, அதான் அந்த மாம்ஸ் குரூப்ல இருக்குல்ல 3, அதுங்களோட தான். அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து பிரின்சிபல் இருந்துட்டு, இன்னைக்கு உங்க தாத்தாவோட வந்திருக்கியாமா அப்படின்னு கேட்டுறாங்க. பார்த்தா அது அவ அப்பாவான். அவர் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காரு. அப்புறம் பிரின்சிபலும் சாரி கேட்க, அடுத்ததான் அந்த ஈத்தனோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. இந்த ஈத்தனோட அம்மாவுக்கு தான் அண்ணாவை பிடிக்கவே பிடிக்காது. இப்ப அப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்க, அண்ணாவோட ஹஸ்பண்ட் வராரு. எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு யார் இது அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க. ஏன்னா ஆளு கொஞ்சம் பல்கா இருப்பாப்ல. பிரின்சிபல் வேக வேகமா வந்து, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன தெரியல அவங்களுக்கு, நானும் அந்த ட்வின்ஸோட அப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியே அவரோட பசங்களும் அண்ணாவும் வராங்க. அவங்களே உள்ள அனுப்ப, நம்ம பிரின்சிபல் இருந்துட்டு, ட்வின்ஸோட அப்பா வளர்ந்துட்டே போறாரு அதான் தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. போன விஷயத்தை விட இந்த வருஷம் உண்டா இருப்பார் போல. அண்ணா எல்லாருக்கும் ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த கடையில எல்லாம் சீக்கிரம் வித்து தீந்துருமா, கிடைக்கிறதே கஷ்டமா, அதை கொடுக்க எல்லாரும் சந்தோஷமா தான் எடுக்கிறாங்க. ஆனா அந்த ஈத்தனோட அம்மா மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பா இருக்காங்க. சரி நீங்க சாப்பிட்டுருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஒரு அம்மா இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அவங்களே நல்ல காஸ்ட்லியான அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ட்வின்ஸ், இப்போ இன்னொரு பொண்ணு வேற, அவங்களுக்கு நல்ல வசதி போல, அவங்க போடுற ட்ரெஸ்ஸை கூட பாருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் இந்த ஈத்தனோட அப்பா ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாரு. அப்புறம் ஈத்தனோட அம்மா, இது என்ன எந்த கடையில வாங்கினாலும் ஒண்ணு தானே, இதுக்கு ஏன் பீத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேச, அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு, நீ சும்மா வாய் தான், அவங்கள பாரு பிரெக்னண்டா இருக்காங்க, ஆனா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு
சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறாரு. இந்த ஆளை பார்த்தா வித்தியாசமான டைப்பா இருக்கு. இவர் இந்த மாதிரிலாம் பேசுறதுனாலதான் ஈத்தனோட அம்மாவுக்கு ஹன்னாவை பிடிக்கலையோ என்னமோ. இப்பதான் நம்ம ஹீரோயின் அப்புறம் கிம்மோட என்ட்ரி. எல்லாரும் கிம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்புறம் இந்த மாமிஸ் குரூப் வந்து இந்த கஃபேல வேலை பார்க்குற பார்ட் டைமர் தானே அப்படின்னு சொல்ல, ஆமா பார்ட் டைமர் தான், இங்கேயும் பார்ட் டைம் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஈத்தனோட அம்மா இருந்துட்டு ஜெயோட அப்பாவுக்கு இதுக்கு கூட டைம் இல்லையா, குழந்தைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அப்படி என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச, அங்க அண்ணா வந்து உங்களுக்கு தெரியாதா ஜெயோட அப்பா நியூயார்க்ல இருக்காரு, பெரிய ஈக்விட்டி ஃபண்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு அடிச்சு விடுறா. இதுல வேற நம்ம கிம் இருந்துட்டு அவர் ரொம்ப அழகா இருப்பாரு, பிராட் ஷோல்டர் வச்சிருப்பாரு, அப்படியே ஆக்டர் மாதிரி இருப்பாருன்னு பெருமை பீத்துறான். மற்ற பேரண்ட்ஸ்லாம் அப்படி சிரிச்சுட்டு ஆமா ஆமா ஜே கூட அதான் அழகா இருக்கான் போல அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்புறம் ஹீரோயின் கிம்மையும் அண்ணாவையும் தனியா கூட்டிட்டு போய் உங்களுக்குலாம் என்ன வேணும், எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நானே அவங்க கிட்ட எப்படி நான் ஜே அம்மா இல்லைன்னு சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா இதுல இன்னும் நீங்க போய் அடிக்கிட்டே போறீங்கன்னு கேட்க, நான் என்ன அப்படி போய் சொல்லிட்டேன், உன் தங்கச்சி பெரிய காலேஜ்ல படிச்சவ, இப்ப அவ நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா, அப்படியே நான் ஜே அம்மாவை அப்பான்னு சொன்னேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல, கிம்ம பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க எதுக்கு இவ கூட சேர்ந்து ஒத்து ஊதுறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல அவங்க சொன்னாங்கல்ல அதான் நானும் கூட ரெண்டு ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சபா உங்களை வச்சுட்டு என்ன செய்ய, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அப்படி கேம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு பால் கேம், அந்த பக்கமும் இந்த பக்கமும் போடணும், எந்த சைடு கோல் அதிகமா இருக்குன்னு பார்க்கணும், அப்படியே செம்ம ஜாலியா எல்லாரும் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ல ஆசைதான். ஆனா ஜாலியெல்லாம் விளையாடல. இந்த ஷனனோட அப்பா இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி இருந்தார்ல, அவருக்கு சீக்கிரம் டயர்ட் ஆயிடுது. அப்புறம் நம்ம ஹன்னாவோட ஹஸ்பண்ட் பால் எடுத்து எடுத்து பையன் கிட்ட கொடுக்கறாரு, அவன் பாட்டு நிக்கிறான். இன்னொரு பக்கம் அவரோட பொண்ணு கிட்ட ஹன்னா பாலை போட சொல்றா, ஆனா அந்த பொண்ணு போட மாட்டேன்னுது, அந்த பால் ரொம்ப கியூட்டா இருக்கா அதனால போட மாட்டேன்னு சொல்றா. இப்படியே போய்கிட்டு இருக்க. ஆனா நம்ம கிம்மு மட்டும் அவ்வளவு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். ஜேவும் கிம்மும் ஜாலியா இருக்காங்க. ஹீரோயின் அதை அப்படியே பாக்குறா. நம்ம ஹன்னாவோட பொண்ணு கிம்மையே பார்த்துட்டு இருக்கா. இதை அவ அப்பா பார்த்துட்டு நானும் அவனோட நல்லா தானமா இருக்கேன் பாருமா, அப்போ சூப்பரா விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அப்போ ஒரு பால் ஹீரோயின் மேல பட வரும். டக்குன்னு நம்ம கிம்மு ஊடையில போய் அவளை புடிச்சுக்கிறான். அவன் மேல பால் விழுது. பஞ்சு பால் தானடா நாம யோசிக்க. ஹீரோயின் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா நம்ம கிம்மோட முயற்சினால கிம்மோட டீம் வெற்றி பெற்றுட்டாங்க. நம்ம ஹன்னாவோட பொண்ணுலாம் அவ அப்பாவை பார்த்து அப்பா உங்களாலதான் நம்ம தோத்தோம் அப்படின்னு கடுப்பாகுறா. இப்ப அப்படியே அடுத்த கேம். இதுல வந்து அப்பாக்கள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். காலில் ஒரு ரிங்க போட்டுருவாங்க, கையில ஒரு பாலை கொடுத்துறாங்க. அந்த ரிங்க கீழே உழாம அந்த பாலை கொண்டு போய் பினிஷ் லைனுக்கு வரணும். அப்படி எல்லாரும் ஓடிட்டு இருக்க. இந்த ஈத்தனோட அப்பாவும் ஹன்னாவோட ஹஸ்பண்டும் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கு இடிச்சுக்குது. சொல்ல போனா ஹன்னாவோட ஹஸ்பண்ட் தான் இடிச்சிட்டாரு. அப்புறம் திரும்ப இன்னொரு தடவை இடிக்க ரெண்டு பேருக்கு அந்த இடத்துல சண்டை வந்துருது. பிரின்சிபல் வந்து தடுக்கலான்னு பாக்குறாங்க, ஆனா முடியல. ஹன்னாவும் உங்களோட ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் இடிச்சாருன்னு சொல்ல, அவங்க ஒண்ணு யாராவது இப்படி கேம் விளையாடுவாங்களா, எதுக்கு அவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு இப்படி வரணும் அப்படின்னு சொல்ல, என் ஹஸ்பண்ட் பிசிக்கலி ஃபிட்டா இருக்காரு, உங்களுக்கே என்ன பார்த்தாலே இப்படி எரியுது அப்படின்னு கத்திட்டு இருக்க. அண்ணனை பார்த்து இந்த ஷனனோட அப்பான்னு ஒரு வயசான ஆள் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. எல்லாரும் அவரை போய் பார்க்க சண்டை திசை மாறிடுச்சு. அப்புறம் அவரை அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போக அந்த பொண்ணுல ரொம்ப ஃபீல் பண்ணி அப்பா நீங்க எனக்கு அப்பாவே இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லுது. பாவம் அந்த பாப்பாக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப கேம் முடிஞ்சிருச்சு. பிரின்சிபல் இருந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ஈத்தனோட அம்மா அப்பா அப்புறம் ஹன்னாவும் அவங்க ஹஸ்பண்டும் அப்படின்றத சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கலாம், ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்ல, ஹன்னா ஹஸ்பண்ட் இருந்துட்டு அது எப்படி முடியும், மேட்ச்னா மேட்ச் தான், ஒரு ஃபைனல் ரவுண்ட் வச்சுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன ரவுண்ட் அப்படின்னா ரெண்டு பேரும் எதிர்த்தாப்புல சேர போட்டு உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் காலை சென்டரா வச்சிருப்பாங்க, இன்னொருத்தர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சிருப்பாங்க. முட்டை சேர்த்து அமைக்கி பிடிக்கணும். யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஈத்தனோட அப்பா ஹன்னா ஹஸ்பண்டோட முட்டை பிடிச்சி அமுக்கு அமுக்குறாரு. ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்த அமுக்க ஹன்னாவோட ஹஸ்பண்ட் ஒரே தட்டு தான். அப்படியே அவரை தட்டி விட பாவம் ஈத்தனோட அப்பா கால் உடஞ்சிச்சு. அவருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சேர்ல ஏறி நின்று ரெண்டு பிள்ளைங்களையும் தூக்கிக்கிட்டு இது என்னோட குடும்பத்தோட வெற்றி அப்படி இப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காரு. கிம்லாம் பாக்குறான், என்ன இந்த சின்ன பிள்ளைங்க கேம்னு பார்த்தா இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கிட்ட சாரி நான் ஜெயிக்கலான்னு பார்த்தேன் என்னால முடியல அப்படின்னு சொல்ல, ஜெய் ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், எனக்கு இதுவே போதும்னு சொல்றான். அப்புறம் அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவ தங்கச்சி ஜெய் 3 பேர் உட்காந்து பேசுறாங்க. ஜெய்க்குலாம் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நடந்த ஸ்போர்ட்ஸ் பத்தியே தான் பேசிட்டு இருக்கான். அதுலயே முக்கியமா கிம்ம பத்தி தான் பேசுறான். இதுல வேற ஹீரோயினா சோங்னு தான் கூப்பிடுவான் பேர் சொல்லி. உடனே ஹீரோயினும் அதென்ன உன் அம்மாவை நீ அம்மான்னு கூப்பிடுற, என்ன சோங்னு பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு கிச்சல கேட்ட அவன் அப்படியே எங்க இருந்து எஞ்சி ஓடிடுறான். இன்னொரு பக்கம் அப்படி ஹீரோயினோட எக்ஸையும் அவன் ஒய்ஃபையும் தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா அந்த
பொண்ணுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது, உனக்கு யார் இதெல்லாம் கத்து கொடுக்குறான்னு கேக்குறா. அதெல்லாம் யாரும் கத்து கொடுக்கல, நானே தான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். அப்புறம் அப்படி பார்த்தா அந்த பொண்ணு டேப்ல அஃபேர் வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அதுல வர கமெண்ட்லாம் அவங்க 2 பேரும் போட்டு தள்ள வேண்டியதான். அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அவங்க புருஷனையும் சேர்த்து போட்டு தள்ள அப்படி இப்படின்னு கமெண்ட் வந்திருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல் முடியிற டைம் இந்த மாமிஸ் குரூப் இருக்குல்ல, அவங்க 3 பேரும் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த ட்வின்ஸ் மாமும் ஜெயோட மாமும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, அதான் ஹன்னாவை தான் சொல்றாங்க. அதுவும் ஜெயோட அம்மா ஹன்னாவோட பசங்களையும் கூப்பிட வராங்களாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க ஹன்னாவும் ஹீரோயினும் வராங்க. இந்த மாமிஸ் குரூப்ல ஒரு பொண்ணு இருந்துட்டு, உங்களை இப்ப அடிக்கடி நான் பாக்குறேனே அப்படின்னு கேட்க, ஆமா இப்ப என்னோட வேலை நேரத்தை குறைச்சிக்கிட்டேன், மெட்டர்னிட்டி லீவ் முடியற வரைக்கும் இப்படிதான் அப்படின்னு சொல்ல, அந்த லேடி இருந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வேலை நேரத்தை குறைச்சு கொடுப்பாங்க, இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அப்படியே பசங்களும் வந்துடுறாங்க. இந்த குட்டி பசங்க எல்லாம் விளையாடுறதுக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடம் கிட்ஸ் கஃபேன்னு இருக்கு போல, அங்க ஜே அப்புறம் அந்த ட்வின்ஸ் கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஈத்தனோட அம்மா கிட்ட ஈத்தன் கேக்குறான். அவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்ப அம்மாக்கெல்லாம் டேபிள்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே பசங்க விளையாடுறத பாத்துட்டு இருக்க. இந்த கஃபேல பியர் எல்லாம் கொடுப்பாங்க போல, அம்மாக்கெல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல அந்த டைம்ல குடிக்கிறதுக்காக. அங்கெல்லாம் இது கேஷுவல் தானே, சும்மா தண்ணி குடிக்கிற மாதிரி தானே குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஈத்தனோட அம்மா இருந்துட்டு ஹன்னா கிட்ட, நீங்க பிரெக்னண்டா இருக்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வேலைக்கு போறீங்க, காசு மேல அவ்வளவு ஆசையா அப்படின்னு கேட்க, அண்ணா இருந்துட்டு, எனக்கு வேலை செய்யணும்னு பிடிச்சிருக்கு அதனால வேலைக்கு போறேன், ஆனா என்னோட சம்பளம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகம் அப்படின்னு சொல்றா. ஈத்தனோட அம்மா இதுல கொஞ்சம் இன்சல்ட் ஆகுறாங்க. அண்ணன் பார்த்தா அந்த ஈத்தன் இருந்துட்டு அண்ணாவோட பொண்ணு இருக்கால, அவ பெருசியா அந்த பொண்ணு அடிச்சிட்டான்னு சொல்லி எழுதிட்டு வரான். அண்ணாவும் பொண்ணை கூப்பிட்டு நீ அடிச்சியான்னு கேட்க, இல்ல நான் அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா. ஈத்தனோட அம்மா அதை காது கொடுத்து வாங்காம, அவ என்ன இப்படி போய் சொல்றா, என் பையனை அடிச்சுட்டு இப்படி பேசுறான்னு கேட்க, அண்ணாவோட பொண்ணு திரும்பவும் நான் அடிக்கல அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஒண்ணு, ஈத்தன் அம்மா இதெல்லாம் சாதாரண விஷயம், பசங்களுக்குள்ள நடக்கிறதெல்லாம் பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்க ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க தலையிடாதீங்க, இந்த குடும்பமே வயலண்ட் ஆனதுதான் போல, ஃபாதர்ஸ் டே முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்க கூட எல்லாம் பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்கணும், உங்க கூட எல்லாம் பேசுனது என்னோட தப்பு தான், எப்படி போய் சொல்றா அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு அந்த குட்டி பொண்ணை ஈத்தனோட அம்மா திட்டுறாங்க. ஹீரோயினும், எங்க பொண்ணு எதுக்கு போய் சொல்ல போகுது, நீங்க ரொம்ப வரம்பு மீறி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அண்ணா இருந்துட்டு, ஈத்தனோட அம்மா உங்களுக்கு என்ன வயசாகுது, உங்களுக்கு எனக்கு ஒரே வயசு தானே, எப்ப பார்த்தாலும் நான் உங்ககிட்ட தன்மையா தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க எப்பவுமே என்கிட்ட ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உங்களுக்கு அது பிடிக்கல நீங்களும் அதே மாதிரி பேசுங்க, உங்களை யார் அந்த மாதிரி பேச சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சண்டை வர மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஹீரோயின் எக்ஸோட ஒய்ஃப் இருக்குல்ல, அந்த பொண்ணு அங்க நிக்கிறா. இந்த குட்டி பசங்களுக்கு எல்லாம் கம்பிலே மாடி மாதிரி போட்டிருக்காங்க, அங்க போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எவிடன்ஸ் காட்டவா அப்படின்னு சொல்றா. அப்புறம் வீடியோல பார்த்தா இந்த ஈத்தன் தான் அந்த குட்டி பொண்ணு அடிச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே ஈத்தனோட அம்மா அங்க இருந்து நகலெல்லாம் போறாங்க. ஹீரோயின் அவங்கள புடிச்சிட்டு முதல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் கடுப்புல ஈத்தன் கிட்ட அந்த அம்மா, நீ எதுக்குப்பா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, அந்த பையன் இருந்துட்டு, நான் சியாவுக்கு அதான் அந்த குட்டி பொண்ணுக்கு எல்லோ பால் கொடுக்கணும்னு நினைச்சேன், அவ கூட நான் விளையாடணும்னு நினைச்சேன், ஆனா அவ அந்த பாலை ஜேக்கு கொடுக்குறா, அதனால தான் நான் கோவம் வந்து அடிச்சிட்டேன்னு சொல்றான். அப்புறம் அந்த குட்டி பொண்ணும், அதெல்லாம் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றா. இப்ப இந்த பசங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஈத்தனோட அம்மா, என் பையன் அழுது டயர்ட் ஆயிட்டான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மாமிஸ் குரூப் 3மே கிளம்பிருச்சு. அப்ப நம்ம அண்ணா ஈத்தனோட அம்மாவை கூப்பிட்டு, நான் இன்னைக்கு கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்றா. இப்பவும் அந்த ஈத்தனோட அம்மா சாரி கேட்கலையா, அது பாட்டுக்கு போயிடுச்சு. இப்ப திரும்ப அண்ணாவும் ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க, அவங்க பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பா அண்ணா, இப்ப ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல அது யாருன்னு கேட்க, ஹீரோயினும், நான் தான் சொன்னேன்ல என் எக்ஸோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஹீரோயின் எக்ஸோட ஒய்ஃப் அங்க வந்து, நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அங்க வந்து உட்கார்றா. நான் இப்ப கொஞ்ச நாள் உங்களை அடிக்கடி பாக்குறேன், உங்க பசங்க என்னோட கிளாஸ்ல சேரல, நான் இங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆக, அண்ணாவும் அந்த வீடியோ காமிச்சு ப்ரூவ் பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்றா. அப்ப அந்த பொண்ணும், ஈத்தனுமே அவ்வளவு கெட்ட பையன் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு, உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க, சாச்சா எனக்கு குழந்தைங்களே பிடிக்காது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அவ ஒரு மாதிரி முடிச்சிட்டு, நான் உங்க 2 பேரும் பேர் சொல்லி கூப்பிடவா, நான் உங்க 2 பேரோட சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா அப்படின்னு சொல்றா. ஏன் கிட்டவா என்ன அப்படின்னு சொல்ல, அப்படி சிரிச்சுட்டு, என் புருஷன் கூட என்ன ஏமாத்துறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் அவ ஹஸ்பண்ட் கூட அஃபேர் வச்சிருக்க மாதிரி சொல்றா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரிஸ் பார்க்க கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும், கொஞ்சம் காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இதே விஷயத்த கொஞ்சம் சீரியஸா சொல்லியிருந்தா மனசெல்லாம் ரணமாயிருக்கும். சரி, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.